நேற்று ஒரே நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி கிட்டத்தட்ட 5 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து பெரிய அளவில் பரபரப்பை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மூன்று வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு போதையில் பண்ணிட்டேன், ஆபாச படம் பார்த்தேன், பான்மூவிஸ் பார்த்தேன், அதனால இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பீகாரை சேர்ந்த பிபின் அப்படிங்கிற ஒரு 19 வயசு இளைஞனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் உறுப்பு இருக்குல்ல அந்த இடம் அப்படியே ரத்தம் கட்டி போய் இருந்துச்சு, அப்படி ஒரு காயம் இருந்துச்சு அந்த இடத்துல. நான் எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம், 1 மணி நேரம் போராடணும் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக. ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை சரிசமமாக முதல்ல நம்ம பார்க்க கற்றுக்கணும். சரிசமமான விஷயங்களை நம்ம சொல்லித்தர கற்றுக்கணும். நேற்று ஒரே நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி கிட்டத்தட்ட 5 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து பெரிய அளவில் பரபரப்பை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அந்த பொம்பளை கேட்டு ஒரு வார்த்தை நான் வந்து அரை மணில பிரச்சனையே பண்றான். என் புள்ள பொண்ணெல்லாம் பழிக்க முடியாம போகுது. நான் வெளியே அனுப்ப முடியுமா? ஃப்ரீயா அனுப்ப முடியாது. வாடகை விட வேணாம். வாடகை வந்து வெளியேற்று வாடகை விட இருக்கக்கூடாது. வாடகை தப்பு பண்ணிட்டு போறான். வாடகை விட வச்சிருக்க வேணாம். வாடகை வீடு வச்சிருந்தா பிரச்சனை நடக்கும். கம்பல்சரி வாடகை வீடு இருக்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை நடக்கும். வாடகை வீடு வச்சிருந்தான்னா அவன் வீட்டுல பிரச்சனை நடக்கும். வாடகை வீடு தேவையில்லை. தெரியும் சார், என்ன சூழ்ச்சி நடக்குது? இது அரசியல்வாதிகள் சூழ்ச்சி பண்ணாங்களா, இல்ல காவல்துறையை சூழ்ச்சி பண்ணாங்களா, இல்ல வேற எதனா? வாடகை வீடு வேணாம். புதுப்பேட்டையில வாடகை வீடு வேணாம். நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறோம். ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நான் கஷ்டப்படுறேன் சார். எதுக்கு நான் விட்டுட்டு நான் நாளைக்கு அவசர பண்ணோம்? இந்திக்கார வச்சு பழிக்கிறவங்க எங்களுக்கு தேவையில்லை. இந்திக்காரங்களை வச்சு பழிக்கிறவங்க தேவையில்லை. வீடு காலி பண்ணா பிரச்சனை பண்ணுவோம். செத்துருவேன். இதனால என் வீடு வேணாம், வாடகை வீடு வேணாம். அவன் தான் சொல்லுவேன், வாடகை வீடு வச்சுங்க. ஒரே ஒரு ஹவுஸ் ஓனர் வரல. வாடகை வீடு வேணாம். ஒரே ஒரு ஹவுஸ் ஓனர் வரல. யாருமே ஒரு பொதுமக்கள் அந்த பேசுற மாதிரி கலெக்டரோ ஒரு எம்எல்ஏவோ யாரும் வந்து இதை பத்தி பேசவே பேசல. ஒரு இளைஞர் பசங்க மொத்தமா காண்கிறாங்க. 5 மணி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பாலியல் வறட்சியோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதனால் எழுந்திருக்கு. முக்கியமாக ஒரே நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களே. அதில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா,
3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதரில் அந்த காடு மாதிரி இருக்கும்ல, புதரில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் தான் பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருக்குது. அந்த சிறுமி அடுத்த சில மணி நேரத்தில் இறந்துட்டாங்க. அந்த சிறுமிக்கு என்ன நடந்துச்சு, அந்த இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்க கொலையே நடுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பொறுத்துக்க முடியாத அந்த பகுதி மக்கள்லாம் நைட்டு ஃபுல்லாக நைட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பகலில் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் போலீஸ் வரல, தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் வரல, யாருமே எங்களை கண்டுக்கலன்னு சொல்லி ரோட்லலாம் இறங்கி ஊர்வலம் மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். போலீஸார் என்ன நினச்சாலுமே அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. நான் ஏமா உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு போதையில் பண்ணிட்டேன், ஆபாச படம் பார்த்தேன், பான் மூவிஸ் பார்த்தேன், அதனால இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பீகாரை சேர்ந்த பிபின் அப்படிங்கிற ஒரு 19 வயசு இளைஞனை வந்து கைது பண்ணியிருக்காங்க, போட்டு அடிச்சிருக்காங்க. போலீஸ்கிட்ட அங்கே பொதுமக்கள்கிட்ட அங்கேயே ஒத்துக்கிட்டான். அவன் என்ன பண்ணியிருக்கான், என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த புதரில் தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் குழந்தைய காணமே அப்படின்னு தேடி அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க, இவன் தான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கும் அந்த பீகாரை சேர்ந்த அந்த பிபினுக்கும் அறிமுகம் இல்லைலாம் கிடையாது. பக்கத்தில் இருந்ததுனால அந்த குழந்தை கூட அடிக்கடி விளையாடுவான், சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படிங்கிறதுனால தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த தெரிஞ்ச பையன் தான் போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு பான் மூவிஸ்லாம் பார்த்து இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை செஞ்சு கிட்டத்தட்ட உயிருக்கு போராடுற அளவுக்கு அதை பேட்டி கொடுத்த, அதாவது அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் உறுப்பு இருக்குல்ல அந்த இடம் அப்படியே ரத்தம் கக்கி போய் இருந்துச்சு, அப்படி ஒரு காயம் இருந்துச்சு அந்த இடத்துலலாம். நான் எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம், 1 மணி நேரம் போராடினோம் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டாக்டரோட பேட்டியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த டாக்டரை பேட்டியெல்லாம் பார்த்துட்டு அந்த பகுதி மக்கள் இன்னமும் அதிர்ச்சியாகி, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு கோரிக்கையோட போராட்டம் நடத்தக்கூடிய சூழல்லாம் நம்ம பார்த்தோம். யார் பேசியும் எந்த அதிகாரி பேசியும் அந்த பகுதி மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதிகாரிகளை போலீஸார்
வீட்டாரை எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நடந்தது நீ இன்னைக்கு வருவியா அப்படின்னு தாவேகா எம்எல்ஏ பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நேற்றெல்லாம் ஒரு நாள் எங்கே போயிருந்தேன், எங்களுக்கு ஞாபகம் இல்லையா, எங்களுக்கு பிரச்சனை வந்து நிற்க மாட்டியா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்ட விதமாக இருக்கட்டும், அதிகாரிகள்கிட்ட போலீஸ்கிட்ட எக்கச்சக்கமாக அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. அப்படியே பொறுப்பு நீதி அது ஒரு அண்ணா இல்லையா, அக்கறை இல்லையா சொல்லி பார்க்கலாம். அவன் கேட்ட மாதிரியா தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் சாவணும், அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல அவன் நிதி கஷ்டம் தமிழ்நாடு நடக்கும். புரியுதா? நாயத்தை சொல்லி ஆகணும், சொல்லி ஆகணும். வந்து எந்த சாட்சி யாரை பொறுப்பு சொல்ல வந்து அந்த கோயில் ஊர் அவங்க ஊருக்கு அமைச்சாங்க வந்து அப்போ இட்டு வரல, அந்த கோயில் சாமி இட்டு வரல, ஆகணும் சாவடிக்கணும், கொடுக்கணும். அப்பதான் வந்து எந்த நீதி நியாயம் சொல்லல, சொல்லி ஆகணும். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்போம். அந்த ஊர் மக்களுக்கு ஒப்பாடி நாங்க சாவடிக்கிறவன போட்டு அவனுக்கு ஊசி போட்டு சாவடிக்கும். அப்பதான் ஒரு நீதி கிடைக்கும், ஒரு நியாயம் கிடைக்கும். திருவள்ளூர் சுற்றி கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம காலங்காலமாக குட் டச் பேட் டச் அப்படின்னு பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு ஆண் குழந்தைகள் அப்படின்னு நம்ம டீலில் விட்டுட்டோம். அதோட விளைவு இதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த 5 குற்றத்தில் 5 பாலியல் வன்கொடுமையில் 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் பீகாரை சேர்ந்தவர்கள். மிச்சம் 3 பேர் யார்? மிச்சம் 3 குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? இங்கே சென்னையை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர், பக்கத்து வீட்டுக்காரவங்க இப்படி தானே இருக்காங்க. அப்போ அவங்களும் பாலியல் வறட்சியோடு தான் இருக்கிறாங்களா? வெயில் காலம், கோடை காலம், தண்ணீர் தாகத்தோடு இருக்கலாம், தாகத்தோட வறட்சியில் இருக்கலாம், பாலியல் வறட்சியில் இருக்கலாமா? தமிழ்நாடே பாலியல் வறட்சியில் இருக்குதாங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன், என்னதான் முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது மாதிரியான கிரைம் வழக்குகளை சந்தித்து அதுக்கு சொல்யூஷன் தேடக்கூடிய அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்போது ரீசன்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விமெனுக்கு அகெயின்ஸ்டான க்ரைம் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வயது வரம்பு இல்லாமல் ஃப்ரம் பர்த் டு டெத் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் சனிக்கிழமை இரவு சிப்காட் தொழில்பேட்டையில் 3 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை. இந்த 2 பேரும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகமானவங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம் முன்னாடிலாம், தட் இஸ் ஒரு 5 to 10 years முன்னாடி, இல்லை ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா கூட ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு பெண் குழந்தைக்கோ ஏதாவது ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா யாரோ தெரியாத ஒரு நபர்னால நடந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? பட் இப்போது நன்கு பரிச்சயமான நபர்கள், அதாவது சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கே நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கே நம்ம 2 விஷயத்தை நோக்கி நம்ம வந்துட்டு பயணம் பண்ணணும். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்னொன்று இன்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அது அப்படின்னா, எஸ் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக அவங்கள ஜுடிஷியல் ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தர்றது. அதுக்கு அகெயின் ஒரு எடுத்துக்காட்டு தான் நமக்கு இப்போ ரீசெண்டாக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனால்ட்டி, டு அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள் டெத் பெனால்ட்டி வரைக்கும் நம்ம விளாத்திக்குளம் கேஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எக்ஸ்டர்னல் சார்ந்த ஒரு விஷயம். அப்படியே வந்தோம் அப்படின்னா இன்டர்னல் சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை சரிசமமாக முதல்ல நம்ம பார்க்க கற்றுக்கணும். சரிசமமான விஷயங்களை நம்ம சொல்லித்தர கற்றுக்கணும். ஏன்னா இன்னைய வரைக்கும் எல்லாரும் இல்லை, சில பேர் சொசைட்டியில் எப்படி இருக்காங்க அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு சர்க்கிளை போட்டுட்டு ஆண் பிள்ளைகளை ஃப்ரீயாக விட்டுறோம் சொசைட்டிக்குள்ளே. பட் அதில் ஒரு மாற்றம் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பெரியவங்களாக இருக்கட்டும், தென் ஸ்கூலாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கும் பெண்களுக்கு சொல்லித்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் சென்சிடைசேஷனாக இருக்கட்டும், இல்லை செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும். ஒரு பெண் பிள்ளைக்கிட்ட போய்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இதாம்மா குட் டச், இதாம்மா பேட் டச், உன்னை யாராவது தொட்டால் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம திரும்ப பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று நடந்துருச்சாம்மா நீ இதெல்லாம் பண்ணுமா, நீ செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோ, நீ உன்னை தற்காத்துக்கோ, நீ வந்து இதெல்லாம் நடந்துச்சா நீ இப்படி வந்து எங்ககிட்ட சொல்லு, இப்படி போய் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அது பண்ணக்கூடியது யாரோ அங்கேயே நம்ம திருத்திட்டோன்னா அது மேபி நடக்காமல் இருக்கலாம் இல்லையா? இதே ஒரு ஆண் பிள்ளைகிட்ட போயிட்டு நீ இப்படிலாம் பெண்களை பார்க்கக்கூடாதுப்பா, இப்படிலாம் நீ பெண் பிள்ளைகளை தொடக்கூடாது, தொட்டினா உன் லைஃப் போயிடும், நீ நாளைக்கு இப்படியெல்லாம் நீ ப்ரெசென்ட் போக வேண்டியது இருக்கும், உன் லைஃபே நாளைக்கு போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ்லாம் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்த
அவங்க கிட்ட சொல்லி வளர்க்கும் போது அவங்க பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையோ இல்லை பெண்களை நோக்கி வைக்கக்கூடிய அணுகுமுறையிலையோ கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலகட்டத்தில் நடக்கக்கூடாது, இல்லை இது வந்து 0 ரேட் போய் நிற்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த 2 விஷயத்துலையும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கட்டாயமான ஒன்றா இருக்குது. காலங்காலமாக இங்கே ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது, செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ட்டு. பாலியல் கல்வி ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு தேவையாக இன்றைக்கி மாறி போயிருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறத தாண்டி ஆண் குழந்தைகளுக்கு குழந்தைகள்லேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாமே தாண்டி என்னதான் சட்டம் வந்தாலும், என்னதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் வந்தாலும், சிங்கப்பெண் அதிரடிப்படை தூங்குகிறதா அப்படின்னா நிறைய விதமாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. இன்னும் முழுவீச்சில் செயல்படலையோங்கிற சில கேள்விகள்லாம் இருக்குது. சட்டங்கள் என்னதான் இருந்தாலும், தண்டனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த ஆண் சமூகம் திருந்தவில்லை என்றால் பெண் சமூகம் இப்படி அடிக்கடி பெரிய பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இந்த விஷயம் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் எங்கள் கண் தூரத்தில் நடக்கும்போது நமக்கு அதோட வேதனை தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம சுற்றி நடக்கும்போது தான் அதோட வலியும் வீரியமும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸை நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுங்க. நன்றி.